பேச்சுங்கிறது பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க, ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக அதை பேசுகிறேன். நல்லா பாருங்கள், இந்த ஜோதிட மாநாடு, இந்த ஜோதிட மேடைகள் இதிலெல்லாம் வந்து பேசுகிறவங்க அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கணும். விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு மீட்டிங் நடக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜோதிடர்கள், ஆர்வம் உள்ளவங்க, அனுபவசாலிகள், வடக்க கிழக்க தெற்க எல்லா இடத்துலேருந்தும் தமிழ்நாடு பூரா அழைச்சிட்டு வந்து இந்த மேடையில் மாதம் பேச வச்சு உங்களுக்கு கருத்துக்களை தர நாங்கள் தயாராகிட்டோம், ரெடி ஆகிக்க. சரி, இப்போ வந்து பாருங்கள், கிரகங்களுக்கு குணங்கள் இருக்கா இல்லையா? அது ஏன் சார் வந்து காலப்புருஷ தத்துவம்னு ஒன்று படைச்சு கிரகங்களுக்கு குணங்கள் இருக்கும். புதன்னா கணக்கு எழுத்து, சுக்கிரன்னா சுவையானவர் லக்ஸரி வாகனம், குருன்னா உபதேசம் பண்ணுறவர், சூரியன்னா வளர்ச்சி, சரியா? சந்திரன்னா பயணம், சனி அப்படின்னா சோதனை வேதனை கஷ்டங்கள், சுலோ சந்திரன் ஸ்பீடுன்னு ஒன்று இருந்தால் சுலோ வேணும்ல ஐயா. ஸ்பீடாக போகிற வண்டி கூட நிற்கலன்னா இறங்க முடியுமா? வந்தே பாரத்து ஒன்லி இங்கே நோ சனி, ஸ்பீடு மட்டும்னா ஐயா வண்டி நிற்காது இறங்கிக்கோங்கன்னா எப்படி இறங்குங்களா ஏன் சொல்லுங்க? அப்போ ஸ்பீடுன்னா ஒரு சுலோ வேணுமா வேண்டாமா? இனிப்பு ஓவரான இனிப்பு சாப்பிட்டாச்சுன்னா காரம் சாப்பிட சொல்லுவோம், காரம் அதிகம் சாப்பிட்டா அதுதானே, அது எல்லாமே இந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து பாருங்க, செவ்வாய் அப்படின்னா ஒரு தைரியமானவர், இரத்தக்காரகன், சுக்கிரன் பணம் ஆடம்பரம், புதன் எழுத்து நட்பு இணைஞ்சு செயல்படும். ஒரு ஆளோட இணைஞ்சு செயல்படலாமன்னா அங்கே யாருடைய அதிகம் இருக்கும்? புதன், பார்த்துக்கோங்க. ஆமாம், சந்திரன் பயணம், சூரியன் வெளிச்சம் வளர்ச்சி தலைமை. சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி அப்படின்னா உங்களுக்கு தொழில்காரகன் தாமதம் நிதானம் ஆயுள் பலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி எல்லா கிரகத்துக்கும் சொல்லியிருக்கு. ராகு பிரமாண்ட சிந்தனை, கேது அப்படின்னா ஞானகாரகன் இப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு எதுக்கு சொந்த வீடு கிடையாது. இப்போ லக்கணம் மாறும் பொழுது வீடுகள்லாம் மாறுமா ஐயா? லக்கணம் மாறும்போது வீடுகள் மாறுமா மாறாதா ஐயா? துலா லக்கணத்துக்கு 4 5 கூடியவர் யாரு? சனி. இதுதான் நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ துலா லக்கணத்துக்கு 4 5 கூடியவர் யாரு? சனி. நல்லா பார்த்துங்க. சனியோடைய துலா லக்கணத்துக்கு வீடு மனை வாகனம் கல்வி பூர்வ புண்ணியத்துக்கு மந்திரி இலாக்கா ஒதுக்குனது சனி பகவானுக்கு. அவருடைய குணத்தில் செய்வாங்க. இப்போ துலா லக்கணக்கார பொண்ணுக்கு மேச லக்கணக்கார பையனை கட்டியாச்சு ஐயா, கவனம் இங்கே இருக்கா? மேச லக்கணத்துக்கு 4 கூடியவன் சந்திரன், சரியானையா? துலா லக்கணத்துக்கு 4 கூடியவன் சனி. ஏமா இந்த வீடு ஒன்று கட்டிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன், பட்னு அறுவை சீக்கிரம் முடிச்சிடும். இப்போ என்ன அவசரம்? ஏன்னா இவங்களுக்கு 4 கூட யாரு? சனி. கொஞ்சம் நாளாகட்டும், கடனை வாங்கிய இந்த அவசரம். கடன் வாங்கினா கட்டிடலாமா? வீட்டு வாடகை என்னாச்சு? இந்த வாடகை அங்கே கட்டிடலான்னு அவன் சொல்லிட்டு சந்திரன் கடை வேகமாக வாங்கன்னு நினைக்கும் ஐயா. புரிஞ்சுதா? புரியுதா? இப்படி நீங்கள் சார் எந்த விஷயத்தில் முரண்படுது? கிரகம் தன்வி ஒரு கிரகத்துக்கு இயற்கை குணம்னு இருக்கும் சார். அது காலப்புருஷ தத்துவத்தில் கொடுத்துருக்கும். என்ன குணம் இருக்கும்? இயற்கை குணம் இருக்கும். அந்த இயற்கை குணம் என்ன அப்படின்னா மாறாதையா மாறாது. அந்த சனிங்கிற கேரக்டர் எப்படி இருக்கும்? தாமதம் சுலோ நிதானம், இது சனியோட கேரக்டர். ஸ்பீடுங்கிற கேரக்டர் சந்திரன். இப்படி ஒரு இலாக்கா மந்திரி அவருடைய கேரக்டரின் படி தான் அந்த இதை என்ன செய்யும்? நகர்த்தும். சனி என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அந்த வீட்டின் பலன் தாமதமாக கிடைச்சா யோகம், சரியா? என்ன யோகம்? தாமதம். சார் எனக்கு வந்து 4 சனி சீக்கிரம் வீட கட்டிட்டேன் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். சனி சீக்கிரம் கொடுத்தா 8 மணிக்கு வர்ற வண்டி 5 மணிக்கு வந்துச்சா என்னங்க அர்த்தம் ஐயா? ஐயா சொல்லுங்க. 8 மணிக்கு வர்ற வண்டி 8:15 வரலாம், 7:50 வரலாங்க ஐயா. 2 மணி நேரம் முன்னுக்கூடி வந்தாலும் தப்பு, 2 மணி நேரம் லேட்டாக வந்தாலும் தப்பா இல்லையா ஐயா? அப்போ நிதானம்ன்ற ஒன்று இருக்கு. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். ஒரு கிரகம் அதனுடைய குணத்தின்படி அதை ஆதிபத்தியத்தை கொடுத்துட்டா தப்பே இல்லை. மாறி கொடுத்துட்டா நீங்க யோசிக்கணும் ஐயா. மேகம் இல்லை மழையும் இல்லை, திடீர்னு மழை கொடுத்துதுன்னா யோசிக்கணும்ல. எப்படி நம்ம வீட்டை சுற்றி மொத்தம் பேஞ்சிருக்கு, எவன் மேலே டேங்கை திறந்து விட்டான்னு பார்க்கணும்ல. சார் அறிவுதான் மந்திரங்கால் மதி முக்கால், இதான் நம்ம மெயின் சப்ஜெக்ட், சரியா இல்லையா? ஒரு கிரகம் தன் ஆதிபத்தியின்படி அந்த வேலைகளை செய்யும். என்ன ராஜ கிரகங்கள் இருக்கு சார். நாங்களாம் படிக்கிற போது கவனம்னா ஒரு பாயிண்ட் விட மாட்டோம்.
என்ன பேசினாலும் கவனிக்கணும். முன்னேற்றங்கிறது அங்கே தான் இருக்குது. சரியா? இப்போ ராஜ கிரகங்கள் இருக்குது. சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள்லாம் ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படுவோம். பூமி மனைக்கு காரகன் யாரு? செவ்வாய். செவ்வாய் சூரியனோட சேர்ந்துருச்சுன்னு வைங்க, அந்த கோட்ரஸில் குடியிருக்கிறவங்க, அரசு குடியிருப்பில் குடியிருக்கிறவங்க, கோயில் அருகில் குடியிருக்கிறவங்க, சொத்து மதிப்பு உயரும். எதுக்கு? செவ்வாய் சூரியன் சொத்து மதிப்பு உயரும். கோயில்கிட்ட குடியிருக்கிறவங்க, கோயில் இந்த சில கோயில் கடைகளை பராமரிக்கிறவங்க, கார்பரேஷன் கடைகளை நடத்துறது, இதெல்லாம் செவ்வாய் சூரியன். அப்பாவளி சொத்து கிடைக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயமா தான் சொல்லுவேன். ஓகே தானே? நல்ல விஷயம் வேணுமா மைனஸ் வேணுமா? சார், ஒரு ஜாதகத்தில் தோஷம் 20 இருந்தால் யோகம் 2 இருந்தால் போதும். எத்தனை இருந்தால் போதும்? ஆமாம், 2 இருந்தால் போதும். கடுகு சிறுத்தாலும் நீங்கள் யோகா அன்னைக்கு சொல்லி வச்சுருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்க தெரியணும். நமக்கே தெரியாமல் ஒன்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதானச்சு? யார் யாரை இயக்குறான்னு தெரியாது. புரியுதா? என்னென்ன எச்சமூலையே கரெக்டு தானே? யார் யாரை இயக்குறான்னு என்ன செய்யாது தெரியாது. அப்போ அதுலேயே கவனமாக இருக்கணும். அப்போ செவ்வாய் பகவான் சூரியனோடு சேர்ந்தால் நல்ல சொத்து மதிப்பு உள்ள ப்ராப்பர்ட்டி இருக்கும். அவங்க இடம் என்னைக்குனாலும் நல்ல வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டி உண்டு. அது என்னைக்கு அமைதோ அன்னையிலேருந்து உயர்வுக்கு வந்துடுவாங்க. சார், செவ்வாய் சூரியன் வந்து அன்னையிலேருந்து என்ன செய்வாங்க? உயர்வுக்கு வந்துடுவாங்க. கடை 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 கடைன்னு உயர்ந்துருவாங்க. அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. புரியுதாங்கய்யா? சரி. செவ்வாய் ராகு வெளியூரில் சொத்து வாங்குறது, பெரிய அளவில் சொத்துக்களை வாங்குறது செவ்வாய் ராகு. ஆனால் ஒரு தடவை சொத்துக்களால் ஒரு ஏமாற்றம் வரும். ஐயா, 10 இடத்துல ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஒரு ப்ராப்பர்ட்டி பிரச்சனை வருமா வராதா? ஐயா, 100 வாங்கினா ஒன்று வருமா இல்லையா? கரெக்டா இல்லையா? 9 10 பிள்ளைங்க பாட்டிக்கும்பாங்க, 2 போச்சான்னா 3 போச்சும்பாங்க. கரெக்டா இல்லையா? ஐயா, உண்மையா இல்லையா? 15 நல்லா இருக்குன்னு யாரும் இல்லை. அது மாதிரி செவ்வாய் ராகு நிறைய சொத்துக்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஏதாவது 1-2 இடம் பிரச்சனை இருக்கும். மெயின் ரோட்டில், ரிவர், ஹில்ஸ் ஏரியாவில் யார் இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் செவ்வாய் ராகு, செவ்வாய் சனி. செவ்வாய் சனிக்கும் வெளியூரில் வாங்கலாம், இங்கே வாங்கலாம், ஹில்ஸ் ஏரியாவில் வாங்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் சனி மண்ராசியில் சனி, மண்ராசியில் கேது இருந்துச்சுன்னா ஒரு முறை ஒரு ப்ராப்பர்ட்டி நிலங்கள் விஷயத்தில் ஒரு முறை தொந்தரவை தரும். ஒரே டைம் தான். திருப்பி கேட்டாலும் தராது. எனக்கு இன்னொரு கட்டை வேணும்னாலும் என்ன செய்யாது? தராது. எல்லாம் கேட்பாங்க, மறுபடியும் வருமாம்பாங்க. கிடைக்கவே கிடைக்காது. மறுபடியும் தெரிஞ்சால வச்சு கூட என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. ஆமாம், அண்ணன் சொன்னார்ல சோமசுந்தரனே, உங்கள் ஜாதகத்தில் என்ன நீங்கள் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சு தான் ஆகணும். அது நல்லதும் சரி கெட்டதும் சரி. உங்களுக்கு உண்டான யோகத்தை யாரும் எடுக்க முடியாது. 12 மணிக்கு வந்து ஜாதகத்தில் நைட்டில் மாற்றியெல்லாம் வைக்க முடியாது. புரியுதான்னு சொல்கிறது? முடியவே முடியாது. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சே தீரும். நம்ம என்ன நல்லது கெட்டதை அனுபவிச்சிடணுங்கய்யா. கெட்டாங்கய்யா? சரி, எல்லாம் பாருங்கள். செவ்வாயோட குரு, செவ்வாயோட குரு இங்கேயும் நல்ல சொத்து மதிப்புள்ள இடங்கள். இந்த செவ்வாய் குரு, செவ்வாய் சூரியன், செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் என்னைக்கு இவருக்கு சொந்த வீடு கட்டுறாரோ அதுலேருந்து ஏற்றம் வந்துருங்கய்யா. கரெக்டா? இந்த செவ்வாய் சனி இருக்குல்ல, இவங்களுக்கு கஷ்டம்ங்கிறீங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன நிவர்த்தின்னு ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லையா? கேட்கணும்ல. நீங்க கேட்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கை தட்டுறீங்க. ஆமா ஆமா. செவ்வாய் சனின்னா முதல்ல ஒரு இடம் வாங்கி வாடகைக்கு விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க சொந்த வீட்டுக்கு போங்க. ஐயா, செவ்வாய் சனி ஆக்கிரமிப்பான், தன்னிடம் மற்றவனுக்கு போகுங்கிறான். வாடகைக்கு விட்டு அங்கே யார் இருப்பா? நீங்க குடியிருக்கிற மன சிம்பிளா வச்சுக்கோங்க. வாடகைக்கு விடுற இடங்கள்லாம் டாப்பா வச்சுக்கோங்க. செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது ஒண்ணுமே செய்யாது. நம்ம இருக்கிறது நார்மலா இருக்கணும். சார், எனக்கு வந்து சிம்பிளா எனக்கு போதும் சார், அங்கே 10 கடை வாடகை கொடுத்துருக்கேன். அவன் இன்னொருத்தர் இருக்கான். சார், புரிஞ்சதா லாஜி? நம்ம இடத்த இன்னொருத்தர் ஆக்கிரமிச்சாங்க. இருக்கும் வாடகைக்கு வந்தால் வேற ஆள் வந்தா தானே இருக்கும். ஐயா, இருக்குமா இல்லையா? எனக்கு வாடகைக்கு போகலம்பாங்க. ராகுகதை கும்பிடுங்க. சார், என்ன சார், ஒரு ராகுகதை வணங்கிக்கம்பு. ஆமாம், ராகுகதை பிடிச்சிக்கோ, வாடகைக்கு ஆள் வந்துடும். ஏன் சார்? சார், உங்கள் வீட்டுக்கு உங்கள் பில்டிங்க்கு வாடகைக்கு வரணும்னா சொந்த வீடு இல்லாதவன் தானே வருவான். சொந்த வீடு இல்லாதவன் யாரு? இவ்வளோதான். சரியா? புரிஞ்சா? இப்படி யோசிக்கணும். ஜாதகத்தை நம்பாதவங்களை கூட சிரமம்னு ஒன்று வந்து நம்ப வைக்கணும்.
தொடர்ந்து கஷ்டம் வரும்பொழுது அவன் நினைச்சுவான் கடவுளையும் ஜோதிடத்தை நாடி போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும், தவறாக செஞ்சிடக்கூடாது. ஐயா சொல்லுதா, அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஊக்கத்தை கொடுக்கணும். எவ்வளவு சிரமம் இருக்கோ அவ்வளவு யோகம் இருக்கும். அங்கே எவ்வளவு சிரமம் இருக்கோ, நான்லாம் நிறைய சிரமப்பட்டேன். இன்னைக்கு ஒரு மாற்றம். இப்போ நினைக்க கூட ஒன்று ஒரு 2 வருஷம் சிரமப்பட்டுருக்கலாமே அப்படின்னு சாமிகிட்ட கேட்டேன். நீ தான் கேட்டியாடா, போதும் போதும்னா நான் முடிச்சுட்டேன். இன்னும் 2 வருஷம் சிரமப்பட்டுருக்கலாமேன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை விட கூட போயிருக்கலாம்ல. ஐயா புரிஞ்சதா? ஐயா புரிஞ்சதா? ஐயா நிறைய யோசிக்கணும். ஆமாம், லாட்ரி விழுந்தா கிடைக்குமான்னாரு. நான் என்கிட்ட ஒரு ஆள் கேட்டார், அண்ணாச்சி விழுந்தாலும் கிடைக்கிறது, விழுந்தாலும் கிடைக்காததும் இருக்குது லாட்ரியில். என்ன சொல்கிறீங்கன்னாரு. வரி சீட்டு விழுந்தா கிடைக்கும், சீட்டை பையிலிருந்து சிலிப்பாகி கீழே விழுந்தா கிடைக்காது. ஓ, இதுவும் விழுந்ததா அதுவும் விழுந்தது. ஓ அப்படியா, புரியுதா? அதனால் வந்த உடனே யோகங்களை சொல்லி அதுக்கப்புறம் கஷ்டங்களை சொல்லி இப்படி யோக பலன் இருக்குது, இப்படி ஒரு வெற்றி செய்யக்கூடிய காரியம் இருக்குது. இந்த 11 கூட அவன் எங்கே இருந்து பார்த்தாலும் அந்த உட்கார்ந்து விட பார்த்து விட வெற்றியை கொடுத்தே தீர்வான் சார், கொடுத்தே தீர்வான் சார். ஜோதிடம் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் புரிஞ்சுக்கிற விதம், கவனிக்கிற விதம் தான். சரியா சார் சொல்கிறது? அப்போ ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் கெட்டு போச்சு, செவ்வாயோட கேது, செவ்வாயோட சனினா, நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களை சிம்பிளாக வச்சுக்கோங்க. மற்றபடி முதலீடு செய்யுங்க, வாடகைக்கு விடுங்க, அதில் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய் கேது சொத்துக்கள் இல்லை, செவ்வாய் சனி சொத்துக்கள் இல்லைன்னா பல இடங்களில் நம்ம தோற்று போகிறோமா சார்? நீங்கள் வேறு வாடகை வந்துக்கிட்டு இருக்கு சார், நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன் சார், ஃபாரினில் இடம் வாங்கியிருக்கேன் சார், ஹில்ஸில் வச்சுருக்கேன் சார் மாங்க. இப்போ நாங்கள் அனுபவத்தில், அதனால தான் அனுபவசாலி பேசுகிறத கேட்கணும். என்றைக்குமே எந்த துறையிலையும் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம மதித்தோம்னாலே உயர்ந்துடலாம். அதை முதல் பார்க்கணும். ஏன்னா இங்கே அனுபவம் தான் முக்கியம். நான் வந்தவொடனே அருள் விளையாவை ஏன் கூப்பிடுன்னு கேட்டேன் ஐயாட்ட. அருள் விளையாவை கூப்பிட வேண்டியதானே? அவங்கெல்லாம் நிறைய விஷயம் உள்ளவங்க, அவங்ககிட்ட பொறுமையாக இருந்து கற்றுக்கணும். ஐயா பொறுமையாக இருந்துச்சுன்னு கற்றுக்கணும். இந்த ஜோதிடத்துறையில் மட்டும் நீங்கள் டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எத்தனை ஒரு நாளைக்கு 20 கஸ்டமர் பாருங்கள், 30 கஸ்டமர் பாருங்கள். டக்குன்னு ஈவினிங் டயத்தில் ஒரு அரை மணி நேரம் அந்த நோட்ஸ் எடுத்து படிக்கணும். மழைக்காலத்தில் மட்டும்தான் மழை பெய்யும்னா நம்ம விளைக்க முடியுமா? கோடை மழைன்னு வச்சுருக்கானா இல்லையா? மழைக்காலத்தோட கோடை மழை அடித்தா வெள்ளம் புரண்டு ஓடுமா? அதுதான் விபரீத ராஜ யோகம். கரெக்டா? ஆமாம். நேற்று கூட நான் திருச்செங்கோட்டில் மறைவு ஸ்தானத்தை பற்றி கேட்டாங்க, பேச சொன்னாங்க. மறைவு ஸ்தானத்தில் யாருக்கு மறைவு ஸ்தானம் நல்லா இருக்கோ பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும்னு. என்ன காரணம்னாங்க, அது மறைச்சி வைக்கக்கூடிய பொருள். ஒரு 50 லட்சம் சம்பாரிச்சு டேபிளில் வச்சுருப்பீங்களா? இப்போ டேபிளில் வச்சு இங்கிட்டு ஒரு 50-60 பவுன் வச்சுட்டு வர்றவங்க உட்காந்துங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு போங்க, பேசிட்டு போங்கன்னு சொல்லுவோமா? லாக்கரில் வச்சுருப்போமா? அப்போ மறைவு ஸ்தானம் வளர்த்தா தான் மறைச்சி வைக்க தெரியும். மறைவு ஸ்தானம் வளர்க்காதவனுக்கு மறைக்க தெரியாது. இது எப்படி இருக்கு அப்படின்னு இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சார். நிறைய பாருங்க, சொன்ன குரு லக்கணத்தை பார்க்கு அப்படின்னு ஒரு குழப்பம் ஒரு ஆளுக்கு. சார் குரு லக்கணத்தை பார்க்குது, டிகிரி படி மாறுது, பாவத்தில் போட்டால் இங்கிட்டு போகுது, அதுக்கப்புறம் கேபியில் போட்டால் அங்கே வந்துடுது, இந்த சாப்டரில் அது அயனாம்சம் மாறுதுன்னு அந்த குருவை மாற்றி மாற்றி குருவை இங்கிட்டு அங்கிட்டு மாற்றி மாற்றி என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் குழப்பத்தில் ஆக்கிட்டாங்க. நான் வந்தவொடனே கேட்டேன்ப்பா, உனக்கு பாடல்களில் ஆர்வம் இருக்கா? என்ன மேடம், குரு லக்கணத்தில் இருந்தாலும் பாடல்கள் ஆர்வம் இருக்கா? கண்டிப்பாக பாட்டு படிப்பேன். அது குரு லக்கணத்தை பாட்டு சார். குருவுக்கும் பாட்டுக்கும் என்ன சார்? 3ஆம் பாவம் தானே? ஆமாம். அப்போ அதுக்கு மட்டும்தானே, இவருக்கு அது இல்லையா? அதுக்கு மட்டும்தானா? குரு எத்தனை வருஷம் தசை? ராகங்கள் 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 16. இப்போ ஏன் வந்துடும்? அதை எடுத்து கொடுக்கணும். 7ஆம் இடம் வலுத்தாலும் குரு பலமானாலுமே அவங்களுக்கு பாடல் வரும். 3ஆம் இடமும் பாவகத்தில் உண்டு, ஆனால் இதுவும் பழக்கம். 7ஆம் இடத்துக்கு ஏன் சொல்கிறோம்? சுரங்கள் எத்தனை? 7. 7 சுரங்களுக்குள் இதெல்லாம் படிச்சு ஒரு ஆளுக்கு, சார் எனக்கு யாவக மருதி வருது, சோசியம் படித்தா நான் சொல்லிடுவேனா அப்படின்னு ஒரு ஆள் கேட்டார் என்கிட்ட. சோசியம் படிக்கும்போது, சார் எனக்கு யாவ சக்தி இல்லைன்னார். சரியா, வயசு என்ன உங்களுக்குன்னு? எனக்கு 63 அப்படின்னாரு. சரி, தொட்டால் பூ மலரும், தொடாமல் நாள் மலர்ந்தேன், அது எந்த படம் சொல்லுங்கண்ணே? படகொட்டி அப்படின்னா எப்போ பார்த்ததுன்னு?
அது ஒரு குறைஞ்சது 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஏங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி யாவும் இல்லாமல் ராகு சக்தி இல்லாமல் இருக்கு, புரியுதா? அப்போ ஏன் அது யாவும் இருக்கு? இன்வால்மெண்ட்டு. நீங்கள் ஜோசியம் பேசும்போது பாருங்க, இங்கே பாக்கி அங்கே ஒரு விஷயம் பேசுகிறார கவனிக்கணுங்கிறது இதை 10 பேருக்கு தான் இருக்கு, புரியுதா? ஆனால் இதே சினிமா படம் பார்க்கும்போது பாருங்க, பக்கத்தில் இருக்க இவன் கையில சில்லறை எடுத்து வச்சுட்டு பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பான், என் படம் பார்த்துட்டு இருப்பான். அப்படிமா பதிரிக்கா இல்லையா? அதில் இருக்கிற ஆர்வம் நம்ம ஏன் இதில் தெரியல? ஒரு ஆள் பாடம் படிக்காரு, ஐயா உங்களுக்கு நல்லா ஜோதிடம் வருது, ரிப்பீட்டாக மறுபடி பாவ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோ, நீ படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, மறுபடியும் கேட்டுக்கிட்டே வாங்க. அப்போ என்றைக்குமே பாருங்கள், நாம் எவ்வளவு ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்குமோ அந்தளவுக்கு தான் மைண்டில் நிச்சயம். நாம் செலுத்துகிற ஆர்வம் தான் நமது சக்ஸஸ். கேட்டாங்க ஐயா, அப்போ செவ்வாய் யாரோட சேர்ந்துருக்குன்னு பார்த்து நில பூமிகளை வச்சுக்கலாமா? அப்போ செவ்வாய் கேது செவ்வாய் சனின்னா நாம் இருக்கிற இடத்த எப்படி வச்சுக்கணும்? சிம்பிளாக வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு உதாரணம் பாருங்கள், சில படங்களில் வெளியில் ஒரு பில்டிங்கை ஒரு வீடை காமிப்பான், ஒரு சுமாராக இருக்கும், கதவை திறந்து உள்ளே போனோம்னு எல்லா சௌரியும் இருக்கும். ஐயா பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி வச்சுக்கணும் சார். என்றைக்குமே எப்படி இருக்கணுங்கிறது நம்ம ஜாதகத்தில் இருக்குது, அப்படி இருக்கணும். லக்கணத்தில் குரு இருக்குது, குரு பார்க்கு டிசிப்ளினாக இருக்கணும். ஜாதகப்படி நம்ம வாழணும்ல ஐயா. அப்போ தானே வேலை செய்யும், கரெக்டா? இப்படிலாம் இருக்குது சார். ஒரு ஆளுக்கு லக்கணம் வலுத்துருச்சான்னு சந்தேகம் சார், லக்கணம் பலமாயிடுச்சா இல்லையா? என்ன அந்த கடைசி இந்த கடைசி பாதம் இருக்குல்ல சார், இந்த 28 டிகிரி செய்கிற வேலை இருக்கு பாருங்க. அவங்க ஒரு ஆள் லக்கணத்தை கடகத்திலையும் போடுங்க தம்பி, சரி சிம்மத்திலையும் போடுங்க, ரெண்டுக்கும் சொல்லுங்க. நான் சொன்னேன், என்னைக்காவது பந்து ஸ்ட்ரைக் அன்னைக்கு வாங்க, வேலை இல்லாமல் இருக்கும், நம்ம ஒன்றொன்னா நகட்டி 12க்கும் பார்ப்போம். அவர் எது சொன்னாலும் சரிங்க. கடகத்தில் சொன்னா தம்பி அப்படி தம்பிங்கிற நான் என்ன சொன்னாச்சு எனக்கு மறந்துடும், புரியுதா? இது பஸ் இல்லாத அன்னைக்கு ஸ்ட்ரைக் அன்னைக்கு வாங்க, நம்ம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஆகிப்பட இந்த சந்தேகம் வரும். லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கா, 2ல் போயிடுச்சுங்க. ரிஷப லக்கணம் 2ல் சுக்குறாங்க, பெருத்தில் லக்னத்திலே இருக்கு. நான் போட்டு பார்த்தா எனக்கும் லக்னத்திலே தான் இருக்கு, லக்கணம் தாங்க வருதுங்க. இல்லை ஒரு ஆள் 2ன்னு சொல்லிட்டாங்க. நீ யாராவது அக்கா தங்கச்சி பிள்ளைய படிக்க வைக்கியா, உன் கூட்டாளி ஃப்ரெண்டு கடனை ஏற்று நடத்தின, மற்றவன் சும்மா நீ நடத்தின, ஐயோ என்னை நம்பி 3 குடும்பம் கிடக்குங்க, என்ன ஆச்சுன்னு, என் தம்பி பொறுப்பு இல்லை, அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, எங்கள் அக்கா பிள்ளை இங்கே தான் படிக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வச்ச கடனை பூரா நான் தான் கெட்டுனேன், இப்படி என் வீட்டுக்காரி வகையில் ஒரு சின்ன ஒரு சிரமம் இருந்துச்சு, அதுக்கு இப்படிதான் இருக்குது. அப்போ லக்கணத்தில் தான் இருக்குது. இந்த லக்னாதிபதி வலுத்தவங்க மற்றவன் சும்மையை சுமப்பான், இவன் ஏற்றுக்குருவாங்க சார். சார் லக்கணம்னா இன்ஜின், லக்கணம்னா தலையா, லக்கணம்னா என்னது, லக்கணம்னா என்னது, இன்னும் 2 பேர் சொல்லுங்க, லக்கணம்னா என்னது? ஆமாம். அப்போ இன்ஜின் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, வெட்டியை கோர்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த வருஷம் ஏப்ரல் முதல் இந்த ட்ரெண்டில் கூடுதலாக 2 பெட்டி இணைக்கப்படுகிறது. அதுக்கு வந்து அப்படியே இணைச்சி 10 பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா 30 பெட்டி போகும். இன்ஜின் நல்லா இருக்கிறதுனால இணைச்சிக்கிட்டே இருப்பேன். இந்த இன்ஜின் நான் சொல்ல புரியுதா? அப்போ லக்கணம் வளர்த்தவன் பாருங்க, மற்றவன் சும்மையை சும்மா பண்ண, ஆமாம் சார், அப்போ லக்கணத்தில் தான் கரெக்டு சார், ஆமாம் போயும் தொலைய மாட்டாங்க, அப்போ லக்கணத்தில் போட்டுக்கிறேன், கரெக்டா? இப்படி சில செக்கப்புக்கெல்லாம் பண்ணிக்கணும். ஐயா எப்படி இருக்கு, கலகலப்பா இருக்க, சந்தோஷமா இருக்கணும் சார். நல்லா பாருங்க, சிரிச்சு ஹேப்பியா சந்தோஷமா இருங்க. லட்சுமி மகாலட்சுமி சரஸ்வதி எல்லாம் காலையில் வீட்டுக்கு முன்னாடி டம் டம்னு கதவை தட்டும், என் நேரம் புரிஞ்சுங்க. பஸ் வருமா, வருதோ இல்லையோ சொன்னார், பஸ் வருமா வருதோ இல்லையோ யாருக்கு தெரியும், வந்தா தான் உண்டு. கடைசி பைசா நம்பி அவன் சொன்ன மாதிரியே அங்கே வரான், கண்டிப்பா வருங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்கு. ஏன் நீங்க அப்படி பழகக்கூடாது? நான் சொல்ல புரியுதா சார்? யாரை எப்படி கொண்டு போகணுங்கிற நேக்கு தெரியணும் சார். ஏன் புரிஞ்சதா? தூது அனுப்புனாரு ராமர். யாரை அனுப்புனாரு? அனுமார. அவர் அங்கே தூது போயிட்டு வந்தார். ராமருடைய மனநிலையை கண்டார். சீதாதேவி தூக்கி போயிட்டா என்னவோ ஏதோன்னு கண்டு அவர் அஞ்சிக்கிட்டு இருக்காரு. மனநிலையை அறிஞ்சு அந்த ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு தெரியுமா? கண்டேன் சீதையினர். வந்தவன்னு மேட்டர் சொல்றாரு. அப்பா வாட்டர் கேன் எடுறா, லட்சுமணா லட்சுமணா அப்படி நானும் குடிச்சுக்கிறேன், புரியுதா அப்படின்னாரு. அது மாதிரி பெரிய சிரமத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. எங்க அந்த நகைக்கு நோட்டீஸ் வந்துருச்சு, பொறுமா ஜாதகத்தை கொடுத்துருக்கேன் பொறு
அந்த அந்த வேலையும் போச்சு. இவர் கணக்கு போட்டுருப்பார், என்ன சொல்ல ஆரம்பிக்க போறாரோ சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேனா அப்போ பார்த்து நின்றுவோம். இவன் இப்படி இப்படிமா போயிட்டு பொறுங்க பேனா எடுத்து வந்திருப்பான். அது பேனா 3 மாதம் வாங்கினது. புரியுதா? ஒன்று நம்ம சாதகம் வந்து போது பேனா போச்சு பாருங்க. பேனா வாத்துன்னு 3 மாதம் ஆச்சுங்க. அதுக்கு நம்ம நேரம் இங்கேயும் வேலை செய்து பாருங்க அப்படிமா. அதை சொல்லி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா எழுதிக்கிட்டே இருப்பார். டம்முன்னு கரண்ட் கட்டாயிடும். ஏமா என்ன கரண்ட் உடஞ்சி. இதெல்லாம் நினச்சிக்கிட்டு பொங்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் எப்போ நல்ல வார்த்தை சொல்லுவோம் வந்தோடனே, ஏமா 8 கூட ஒரு பலம், 11 பலம், 4 பலம், யோகாதிபதிகள் பலம் எல்லாம் 7 கட்டத்துக்கு மேலே இருக்குது. இந்த ஜாதகருக்கு இப்போ 46 வயசு முடிஞ்சு, இப்போ 47, 48 வயசு முடிஞ்ச உடனே நல்ல யோக பலன் உள்ள ஜாதகம், வீடு மனை பங்களா இருக்கும், கஷ்டங்கள் நீங்கும்னா. இன்னும் 1.5 வருஷம் தான். இன்னொரு 1.5 வருஷம் 2 காலண்டர் கிழிக்கணும். கிழிச்சுவோம். 1.5 வருஷம் 2 காலண்டர் தானே. இந்த வருஷம் ஒரு காலண்டர் காலையில் நெஞ்சு ஒன்று 5 மணிக்கே கிழிப்பான். சீக்கிரமா நாள் போட்டு. புரியுதா இல்லையா? 2 காலண்டர் கிழிச்சோம்னா முடிஞ்சு வச்சு நல்ல. இதைத்தான் எதிர்பார்ப்பான். அதனால தான் அன்றைக்கி என்ன சொன்னார், கண்டேன் சீதையினார். அவர் வந்து ராமபுரானே போனோன்னா ஒரே கடல் அலை, டிராபிக்கு, இடையில 2 அரக்கன், நீங்கள் கொடுத்த பணம் செலவாகி போச்சு, அப்புறம் சீப்பில் நீங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை. இப்போ என் கூட்டாலையும் போய் சொன்னோம்னு வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வந்து ராமர் சார் நாங்கள் போத்தேன்னா அவ்வளவு கடல் அலை தாண்டி போய் சொல்லணும். உங்கள் மட்டக்களப்பெல்லாம் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. இல்லை போனது என்ன ஆச்சுடா, அந்த சப்ஜெக்ட் எடுத்து முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்தத பேசுங்க. எப்படி எப்படி வழக்கு ஜெயிக்க போது, சொந்த இடம் கைக்கு வரப்போகுது, கடன் தீரப்போகுது சார். அப்படியா சார்? அப்படின்னோடனே அந்த இப்படி சாஞ்சோம், அப்படி முனி சேர்ந்து வந்து உட்காரும். அப்படி புரியுதா? அப்படி வந்து 2 வீலரில் வந்தா சார், சாதகம் பார்த்து தெம்பான உடனே போறது வண்டியை மறந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். சார் சார் இந்த யோகம் வந்துட்டுன்னு சொன்னீங்களா? அந்த அளவுக்கு இருக்கும். என்ன கையும் ஓடாது, காலும் ஓடாது, வண்டியும் ஓடாது. அப்படி இருக்கணும் நாம சொல்றது. அதுதான் மெயினான. ஐயோ சனி போய் 9ல் உட்காந்துருச்சா? எனக்கு அதாவது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குனாச்சு. அது நாம மாத்திக்கிறணும். வாடிக்கையாளர் தான் நமக்கு முதலாளி, வாடிக்கையாளர் தான் நமக்கு ஜீவனம். ஐயா சரி தானே? அவங்கள நம்ம திடப்படுத்தி வாழ வச்சோம்னா அவங்க நம்மளை வாழ வைப்பாங்க சார். செய்யும் தொழிலே தெய்வம், செய்யும் தொழிலே தெய்வம். இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான் சார். உங்களில் இருக்கான், எங்களிலே இருக்கான், காற்று மலை எங்கும் பரவி இருக்கிறான். யாரையும் சாதாரணமாக நினைக்காதீங்க, யாரையும் தாழ்வாக நினைக்காதீங்க, எல்லாரையும் உயர்வாக நினைங்க. எல்லாரும் வரணும், எல்லா ஜோதிடரும் உயரணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் அண்ணன்ட்டே சொல்வேன், ஜோதிடத்துறைக்கு என்னுடைய பங்கு என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீ யார் என்ன பேசினாலும் சரி, வளரும் ஜோதிடரை வளர்த்து விடுவதுதான் நோக்கம். பாட்டே கிளப்பிட்டாங்களா? ஆமாம், சிவகாசினா பட்டாசு தரான். அவங்க அதை சொல்லலை, நாங்கள் எங்கள் மணியின் மைந்தன் தானே, அதை சொல்கிறேன்.